நம்ம மதுரையில் இப்படி ஒரு ஷாப் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மதுரை திருப்பரங்குன்றம் ரோடு இந்த பசுமலை ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இந்த மண்ணில் செய்யக்கூடிய மண்பாண்டத்தில் செய்யக்கூடிய நிறையா பொருட்கள் இருக்குது. குழம்பு சட்டி இருக்குது, வடை சட்டி இருக்குது, பானை இருக்குது, தண்ணி குடம் இருக்குது, இந்த மாதிரியான வாட்டர் ஜக் இருக்குது, மீன் சட்டி, மீன் பொரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குங்க. சாதம் செய்கிறது, குழம்பு செய்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது. ப்ரைஸ்லாம் கேட்டு அவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து சொல்கிறாங்க, நம்பவே முடியலங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலான்னு வந்தாச்சு. இது எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. நான் வந்து வாட்டர் பாட்டில் வாங்க போனேன், மீன் சட்டி வாங்க போனேங்க. அங்கே தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். இதெல்லாம் தயிர் உரம் ஊற்றி வைக்கிறதுங்க. இதோட ப்ரைஸு 120 ரூபா மட்டும்தான். வாட்டர் கேன்லாம் வந்துட்டு இருக்குது 200 ரூபாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் தயிர் உரம் ஊற்றி வைக்கிறது கூட இருக்குது, 130 ரூபா தான். ஒரு 10 ரூபா 20 ரூபா டிஃப்ரென்ஸ் தாங்க வந்துட்டு இருக்குது. இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு நான் மதுரையில் வேறு எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. வீடியோவுக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி, இந்த சாரிங்க சம்மருக்கு ஏற்ற மாதிரி தண்ணிலாம் ஊற்றி வைப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு பானை, மண் பானைங்க. இதெல்லாம் இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு பார்த்ததில்ல. இல்லை எனக்கு ஜக்கு தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அழகு போல் இருக்கிற இந்த மாதிரியான வாட்டர் ஜக்கு கூட இருக்குங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ஆச்சரியங்கள் வந்து உள்ளே இருக்குது. கம்மி ப்ரைஸ், இப்படிலாம் வந்து ப்ரைஸ் இருக்கா? துளசி மாடத்தோட விலை எவ்வளோ தெரியுமாங்க? வெறும் 700 ரூபா மட்டும்தாங்க. உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஒரே ஒரு இன்ச்சு கம்மியானது 600 ரூபா. எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, இந்த மாதிரியான வாட்டர் பாட்டில்லாம் இருக்குது. 1 லிட்டர் பிடிக்கிறது, 2 லிட்டர் பிடிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 ரூபா மட்டும்தாங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் விலை என்னென்னு நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உரம் ஊற்றி வைக்கிறதுக்கு இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உரமும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஊறிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 ரூபா தான். அகலத்தை நீங்களே பாருங்க, எங்கள் 2 பேரோட கையளவுமே பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ பெருசுன்னு சொல்லி தெரியும். உங்களுக்கு பிளாக் கலர்லயும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு இந்த கலர்லேயே இருக்கு. இல்லை சிஸ்டர் எனக்கு சின்ன சைஸ் வந்துட்டு வேணும், பானை மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இது 120 ரூபா மட்டும்தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதை வந்து இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஃப்ரை பேன் கூட இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான மண் பாண்டத்தில் நான் வந்துட்டு ஃப்ரை பேன் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிறதுக்கு மக்லாம் வந்துட்டு இருக்குது. 20 ரூபீஸ், 30 ரூபீஸ், 60 ரூபீஸ்னு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை சிஸ்டர் வாட்டர் ஜக்லேயே எனக்கு பெருசு வேணும், டிசைன்ஸ் போட்ட மாதிரி, 250 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மீன் குழம்பு, அது கறி குழம்பு, கறி வறுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து செய்வோம்ல, அந்த மாதிரி பேன் தாங்க. உங்களுக்கு சைஸ் நீங்களே வந்து பாருங்கள். இந்த 2 சைஸுமே நீங்கள் வந்து எடுத்தாலுமே 400 ரூபாய் மட்டும்தான். செம்ம சூப்பராக இருக்குங்க. அதோட கனம் வந்து எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. என்னோட கை பார்த்தீங்களா, என்னோட நரம்பு உங்களுக்கு அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கனமாக இருக்குங்க. ஸோ இதோட ப்ரைஸு 400 ரூபீஸ் மட்டும்தான். இந்த குட்டி இது பார்த்தீங்கன்னா 350 ரூபீஸ். செம்ம சூப்பராக இருக்குல்லங்க. ஒரே ஒரு இன்ச்சு மட்டும்தான் வந்துட்டு அதில் கம்மியாகுங்க. 350 ரூபீஸ். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம மதுரையில் இந்த பழங்கானத்துக்கு அடுத்து திருப்பரங்குன்றம் ரோடெலாம் அப்படியே வரும் இல்லைங்களா, சரவணா ஸ்டோர் கூட இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசுமலை ஆர்ச் வந்துட்டு இருக்கும். எல்லார்ட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க, அங்கே தாங்க இருக்குது. இதுக்கு இந்த ஷாப்புக்கு பேர்லாம் வந்து கிடையாதுங்க, வீட்டில் செய்கிற ஒரு தொழில். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு மேலே கேப்போடே வந்துடும். அலாவுதீனும் அற்புத விளக்கு மாதிரி வந்துட்டு இருக்கு. அவ்வளோ அழகு போல் இருக்குது. பெரிய சைஸுங்க, ஒரு 3 லிட்டர்னாலும் பிடிக்கும். 300 ரூபாய் மட்டும்தான். செம க்யூட்டாக இருக்குங்க. இந்த டைமில் இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜக்கில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி குடிக்கும் போது ஐஸ் ஃப்ரிட்ஜு என்னங்க அதுவே தோற்று போயிடுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு பிக் சைஸில் இருக்கக்கூடிய பானை. அப்படியே பாருங்களேன், இதில் நல்ல டிசைன்ஸ்லாம் வந்துட்டு வரைஞ்சி அவ்வளோ அழகு போல் இருக்குது. இதோட ப்ரைஸு 800 ரூபீஸ்ங்க. செம சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து பாருங்களேன் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. அதோடைய ஃபினிஷிங் பாருங்களேன், ஒர்க்குக்கு தாங்க காசே. வாவ், எவ்வளோ வேறு லெவலில் இருக்குல்லங்க.
இல்லை சிஸ்டர் குட்டி பானை வந்துட்டு வேணும், எனக்கு பெயிண்ட்லாம் பண்ணாமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 200 ரூபாய்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. பெயிண்ட் பண்ணாமல் இருக்கிற நீங்கள் வீட்டில் நீங்கள் நார்மலாக நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கிற இந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு கம்மி ப்ரைஸு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி இருக்க மக்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணுங்க. நம்ம எவ்வளவோ ஷாப்பில் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், பட் இந்த ஷாப்பில் வீடியோ போடும்போது எனக்கு அவ்வளோ மனசு திருப்தியாக இருந்துச்சு. துளசி மாடத்தோட ரேட் வந்து எவ்வளோ தெரியுமாங்க? 600 ரூபாங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன், ஆக்சுவலி 600 ருபீஸ் தாங்க இதோடைய ரேட்டு. இதோட 1 இன்ச் வந்துட்டு கூட இருக்கிற மாதிரி வந்துட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 700 ரூபாய். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து போய் காமிச்சிக்கலாம். நம்ம சேனல் பேரையே வந்து சொல்லுங்கள், 600 ரூபாய் மட்டும்தான். நான் வந்து இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவுமே கிடையாதுங்க. நான் போகும்போது இந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன், இந்த அக்காங்க கடைங்களை வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எடுத்துக்கலான்னு வந்து சொன்னாங்க. அப்படியே நம்ம வந்து வீடியோ போடுறோம். துளசி மாடல்லாம் நிறைய பேர் என்னோட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க 600 ருபீஸ்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழம்பு சட்டி, சோத்து சட்டி, இந்த மாதிரியான உங்களுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பானைக்கும் ஒரு விதம் வந்து சொல்கிறாங்கங்க. அந்த பானையில் அது வச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சாப்பாடு வைக்கிறதுல நம்ம வந்து குழம்புலாம் வந்து வைக்க முடியாது, வாசனை வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்களேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு சட்டி 170 ரூபா மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரைஸை போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்மி ப்ரைஸு எங்கேயுமே கிடைக்காது. 170 ரூபா மட்டும்தான். இதை விட உங்களுக்கு இன்னும் ஒரு குட்டி சைஸில் இருக்கிறது, பெரிய சைஸில் இருக்கிறது, உங்களுக்கு அதை விட கடாய் மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட்லாம் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு தண்ணியெலாம் ஊற்றி டெக்கரேட் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி கூட இருக்குங்க. உண்டியல் வந்து பாருங்களேன், இருக்கிறதுலே பிக் சைஸ் உண்டியலுங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொன்னாங்கன்னா 140 ரூபா தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வாங்கும்போது இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா லாபத்துக்கு தான் வந்து விற்கிறாங்க. நமக்காண்டி வந்து 20 ரூபா 30 ரூபான்னு கம்மி கூட பண்ணுறாங்க. விளக்கெல்லாம் பாருங்கள், பெரிய சைஸில் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரூபா சுட்டி, 2 ரூபா சுட்டி, 5 ரூபா சுட்டி. இப்போ நாங்கள் பெரிய சைஸ் காட்டுறோம்ல, அதெல்லாம் 10 ரூபா தாங்க அந்த சுட்டிலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு. இந்த குட்டி உண்டியல் வேணும்னு நினச்சிங்கன்னா 40 ரூபா. இதெல்லாம் வந்து பாருங்களேன் பூத்தொட்டி மாதிரி இருக்குது, பட் நம்ம வேறு எதுனாலும் கூட போட்டு வச்சுக்கலாம். 30 ரூபா தாங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்மருக்கு இந்த மாதிரி இருக்கிற பானையில் வித் குழாயை நமக்கு அட்டாச் பண்ணி வச்சுருவாங்க, மூடியோட சேர்த்தே வருங்க. இது பாருங்க 10 லிட்டர் வரைக்கும் பிடிக்குங்க தாராளமாக. 400 ரூபாய் மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்க, 400 ருபீஸ்க்கு யாராலையும் தர முடியாது. இவங்களால வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்கா, அதுக்கு அடுத்த சைஸ் நான் காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு குழாய் வேணும்னாலும் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு 200 ரூபா தான். மூடியோடையும் நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. என்ன அழகு போல் இருக்குங்க. ஒரு கடைக்கு வச்சுக்கலாம், வீட்டுக்கு வச்சுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெலாம் நமக்கு வந்து தேவையே இல்லை, வாங்க வேண்டியதே இல்லைங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பெரிய பானை வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா மட்டும்தான். இது போக நிறையா டெக்கரேட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷாப் தான், அது அவங்களோட பேரை, அது அவங்களோட தாத்தா. ஸோ எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டத்தோட செட்டே பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான். வெளியில் 1000, 1500, 1800க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு வந்து இந்த பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணி வைப்போம்ல, தண்ணிலாம் ஊற்றி சாமிக்கு முன்னாடி வைக்கிற மாடம்னு வந்து சொல்லுவாங்களா, அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். 250 ருபீஸ் மட்டும்தான். அழகு போல் பெயிண்டிங் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு அழகு போல் டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் வச்சுருக்காங்க, கிளிட்டர் வந்து வச்சுருக்காங்க. என்ன அழகாக இருக்குன்றீங்க. இது வந்து அதுக்கு அடுத்த சைஸுங்க, கொஞ்சம் குட்டி சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. யானை எல்லாம் வச்சு 2 சைட்லேயுமே யானை வர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது அதை விட சின்ன சைஸு 150 ரூபா மட்டும்தான். இப்போ ஒரு பேன் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, 85 ருபீஸ் மட்டும்தாங்க. நீங்கள் வந்தீங்கனாலே வந்து போதும், எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது. 80 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஐட்டம் யாராலையும் கொடுக்க முடியாது. அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குங்க. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் வந்து பாருங்களேன், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு பெயிண்ட் பண்ணதுனால அவ்வளோ அழகாக கிராண்டாக வந்து தெரியுதுங்க. இப்போ நான் காட்டுறது இது வந்து ஒரு குழம்பு நீங்கள் செஞ்சுக்கலாம், பிரியாணி செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த அக்கா வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் வந்து சீசன் பண்ணுற மெத்தடே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும்ப்பா, இதெல்லாம் 250 ரூபா மட்டும்தான்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய சட்டி 250 ரூபான்னா என்னால் நம்பவே முடியலங்க. கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விலைக்கு வேறு எங்கேயுமே
வந்து எடுத்துருக்க முடியாது. ஒரு பீஸில் 2 பீஸில் நீங்கள் 10 பீஸ் கூட தாராளமாக வாங்கிக்கலாம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான் வச்சுருக்காங்க. அந்த பார்த்தீங்களா வீடு, அவங்களுக்கு பக்கத்துலேயே வீடு இருக்குது, உள்ள நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் வந்துட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்க சட்டி தான். இதோட ப்ரைஸ் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், வெறும் 300 ரூபா மட்டும்தாங்க. இல்லை சிஸ்டர் எனக்கு பிளாக் கலரில் இருக்கிறது வேணும்னா 350 ரூபா மட்டும்தான். வடசட்டிலாம் இருக்கா சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த பிளாக் கலர் காமிச்சிடுறேன். வடசட்டி இருக்கிறது பக்கத்தில் இருக்கு பாருங்களேன், இது தாங்க வடசட்டி. 400 ரூபா தாங்க. இப்போ நீங்கள் பெரிய காமிச்சில்ல, சாரிங்க, இப்போ இந்த ப்ரௌன் கலரில் இருக்க வடசட்டி பார்த்தீங்கன்னா 300 ரூபா. அந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா. 400 ரூபா இல்லைங்க, 300 ரூபா, 350 ரூபா. நான் வந்து அந்த டெரக்கோட்டாவில், சாரிங்க, இந்த பிளாக் கலரில் இருந்துச்சுங்களேங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா. இந்த குழம்பு சட்டி இருக்கு பாருங்களேன், என்ன பெருசாக இருக்குது, என்ன அழகாக இருக்குது வந்து பாருங்களேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 200 ரூபா மட்டும்தான். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரை பேன்லாம் இவங்க கிட்டே வந்துட்டு இருக்குன்னு. இதுதாங்க நான் ரொம்ப நேரமாக இது என்னன்னு கேட்டுட்டு இருந்தேங்க. அப்போ தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரை பேன்பா, பொரிக்கிறது வித் ஹேண்டிலோட நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குது. துணி வச்சு தான்ப்பா எடுக்கணும், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சுடும், ஹீட் வந்துட்டு இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டதுக்கு 250 ருபீஸ் தான். 250 ரூபான்னு தான் வந்து சொன்னாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கிற வடை சட்டி ஆல்ரெடி நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதுதாங்க இது. அதை விட பெரிய சைஸுங்க, பெரிய சைஸ் எடுத்தாலும் 250 ரூபா தான். இதெல்லாம் சாதம் வைக்கிற சட்டிங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். 300 ரூபாங்க. தட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, தட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற மாதிரி குழம்பு சட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா தான். இதுக்குமே நமக்கு மூடி வர மாதிரி வந்துட்டு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா உரம் ஊற்றி வைக்கிறதுன்னு வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வடை சட்டி மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நான் வந்து ரூட்டு காமிச்சிடுறேன். நிறைய பேர் வந்துட்டு இன்பிட்வீன்லேயும் ரூட்டு காமிங்கக்கா. இதுதாங்க அந்த சரவணா ஸ்டோர் வந்து தெரியுதா, பழங்கானத்தம் ரோடு, திருப்பரங்குன்றம் ரோடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பசுமலை ஆர்ச்சுக்கு அப்படியே பக்கத்துலேயே நம்மளோட ஷாப் வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரியான ஒரு கடாய். இது 350 ருபீஸ் மட்டும்தான். ஆனால் இது வந்துட்டு ஒரு மண் சட்டின்னு சொன்னால் நம்ப முடியுதா, ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. 350 ரூபா தான். உங்களுக்கு அந்த மாதிரியான ஹேண்டில் வந்து வேணாம், நார்மல் ஹேண்டில் தான் வேணும், எங்களுக்கு மண்பானையிலே வந்துட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு 300 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஷாப்புக்கு தேடி தேடி வந்து வாங்குறாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியும் சரி, ப்ரைஸும் சரி ரொம்ப கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் குழம்பு சட்டிங்க. ஸோ 250 ரூபா மட்டும்தான். ஒரு சட்டிக்கு ஒரு விதமான குழம்பு வந்து அவங்களே வந்து சொல்கிறாங்க. சாப்பாடு வடிக்கிற சட்டியில் நம்ம வந்து குழம்பு வைக்க முடியாதுன்றாங்க. இப்போ நீங்கள் பெருசாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு குழம்பு சட்டி பார்க்குறீங்களா, அதெல்லாம் 300 ரூபா மட்டும்தாங்க. நீங்கள் பிளாக் கலர் எடுத்தாலும் சரி, அதே மாதிரி வந்துட்டு அந்த செம்மண் கலர்லேருந்து எடுத்தாலும் சரி, அந்த அளவுக்கு ஒரு பெருசாக இருக்கிற மண்பானை கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா மட்டும்தான். நான் எல்லா இடத்துலையும் மண்பானைன்னு வந்து சொல்கிறேங்க, ஆனால் இதெல்லாம் வந்து மண் சட்டிங்க. ஸோ மண்பானை, மண் சட்டி, கடாய், மீன் சட்டி, அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணிலாம் வந்துட்டு வைப்போம் இல்லைங்களா, அதுதாங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 50 ரூபா தான். கீழே அழகு போல் ஒரு ஸ்டாண்டுமே வந்துடுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி புகையெல்லாம் வந்துட்டு வரும்ல, அதுதாங்க இது. இது போக நிறைய இருக்குங்க. இந்த குபேரன் மாட விளக்கு அப்படிலாம் வந்து சொல்லுவாங்கள்ல, குபேர பானைன்னு வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த உரிலாம் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, பெருசு சின்னது, இந்த 3 செட்டு சேர்த்தே மேலே 4 செட்டுங்க. இது சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சு. நமக்கு 200 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. இது வந்துட்டு ஒரு குபேர செட்டுங்க, குபேர பானை செட்டு. அழகு போல கலர்லாம் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கலர் மாற்றணுன்னா கூட ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் சொன்னால் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்துட்டு எல்லாமே வாங்கிடுவாங்க, வாங்கி பண்ணி வந்து வச்சுடுவாங்க. இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குங்க. அப்படியே நீங்கள் வந்து பாருங்கள். வாட்டர் ஜக் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, அதுதாங்க இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 250 ரேஞ்ச் வருது. அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 200. இதில் கொஞ்சம் பெயிண்டிங் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு வந்து கொண்டு போகலாம். அதெல்லாம் வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து மூடிலாம் போட்டிருக்கிறதுனால இது வெளியில் வராது தண்ணி. ஸோ அதனால இது 250 ருபீஸ் 1 லிட்டர் தான். இல்லை சிஸ்டர் எனக்கு இந்த வீட்டில் வைக்கிற மாதிரி வந்துட்டு வேணும் அப்படின்னா இந்த கேப் போடுற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது 200 ருபீஸ் மட்டும்தான். இந்த மண் சட்டியெல்லாம் நிறைய பேருக்கு வந்து எப்படி பழக்கிறதுன்னு வந்து தெரியாது. ஸோ அதோட டீட்டெயில் ஃபுல்லாமே சொல்கிறாங்க. ரூட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அரிசி தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு இறக்கிடணும். ஆறுன பிறகு கழுவி கீழே ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் போட்டு 1-2 அடிச்சு அதில் போட்டு சிம்மில் வச்சு வதக்கணும். வதக்கி அதையும் கீழே கொட்டிட்டு கழுவிட்டு குழம்பு மட்டும் போட்டு வைக்கணும். ஒரு வாரத்துக்கு எண்ணெய் ஊற்றி தாளிக்கக்கூடாது. ஒரு வாரம் நின்று அது எண்ணெய் ஊற்றி சட்டியில் தாளிச்சு கொட்டிக்கணும். இது வந்து தான் மண் சட்டியை பழக்கிறது. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது.
வேறு எதுவுமே கிடையாது. சரி, ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா.